வெல்கம் டு ஜாய்ஃபுல் சேனல். மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ். கடைசி முயற்சி. ஒரு நேரத்தில் அர்ஜுன் என்ற இளைஞன் இருந்தான். அவனது கனவு தனது நாட்டின் மிக உயர்ந்த மலை உச்சியை ஏறி அடைவது. இது அவனுடைய வாழ்க்கையின் இலக்கு. உலகத்திற்கு மட்டுமல்ல, தனக்கே கூட அவன் ஒரு பெரிய விஷயம் செய்யக்கூடியவன் என்பதை காண்பிக்க விரும்பினான். அர்ஜுன் பல வருடங்கள் பயிற்சி எடுத்தான். ஒவ்வொரு காலையும் ஓடத் தொடங்கினான். வரைபடங்களை படித்தான். உயிர்வாழ்வு திறன்களை கற்றுக்கொண்டான். இறுதியில் அந்த நாள் வந்தது. ஒரு சிறிய குழுவுடன், மனத்தில் நம்பிக்கையுடன் அவன் பயணத்தை தொடங்கினான். மலை ஏறுவது அவன் நினைத்ததை விட கடினமாக இருந்தது. குளிர்ந்த காற்றுகள், தூங்க முடியாத இரவுகள், காயங்களால் அவன் சோர்ந்தான். பலர் கைவிட்டனர். குழுவினரும் சந்தேகிக்கத் தொடங்கினர். ஆனால் அர்ஜுன் மட்டும் தைரியமாக சென்றான். மலை உச்சியிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் ஒரு பெரும் புயல் எழுந்தது. கண் தெரியாத நிலை. உடல் வலிமை குறைந்தது. ஒவ்வொரு அடி எடுப்பதும் துன்பமாக இருந்தது. அவன் சிந்தித்தான், இது போதும், நானும் கைவிடலாமே, யாரும் என்னை குறை சொல்ல மாட்டார்கள். அந்த கணத்தில் அவனது தாயின் வார்த்தைகள் ஞாபகம் வந்தன. நீ முடியாதே என நினைக்கும் அந்த தருணமே வெற்றி உனக்கு மிக அருகில் இருக்கும் தருணம். அந்த வார்த்தைகள் அவன் உள்ளத்தில் தீப்பற்றி எழுந்தன. அர்ஜுன் இன்னொரு அடியிட்டான், பின்னர் மற்றொன்று. அப்படி தொடர்ந்து நடந்தான். ஒரு சில மணி நேரத்திற்கு பிறகு கை உறைந்து காலை நடுங்க அர்ஜுன் மலை உச்சியில் நின்றான். அவனது கண்களில் கண்ணீர். அவன் சாதித்தான். அவன் வலிமையானவன் என்பதற்காக அல்ல, விட்டுவிடாமல் தொடர்ந்து முயற்சித்ததற்காக. பாடம்: நீ விட்டுவிட ஆசைப்படும் அந்த கணமே வெற்றி உனக்கே மிக அருகில் இருக்கலாம். விடாமல் போராடு. வெற்றி உன் தடையை கடந்தவுடன் காத்திருக்கிறது.